ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஃப்ரண்ட் பல்லுக்கு வந்து எனக்கு அடிபட்டுருச்சு, அடிப்பட்ட பல்லுக்கு வந்து ரூட் கேனால் பண்ணலாமா, அண்ட் எஸ்பெஷலி மேல் பல்லா இருக்குது, அது அந்த மேல் பல்லுக்கு ரூட் கேனால் பண்ண முடியுமா, பண்ணினா அந்த பல்லுக்கு கிரவுன் போடணுமா வேண்டாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரூட் கேனாலோட ரிக்குவயர்மெண்ட்டே வந்து ஒன்று பல் சொத்தை அதிகமாகி அந்த பல்ப் இன்வால்வ் ஆகும்போது ரூட் கேனால் பண்ணுவோம். அடிப்பட்டு பல்லு உடையிறதோ ஒரு அடிப்பட்டு பல்லுக்கு உண்டான ரத்த ஓட்டம் குறையிறதோ காமனான நிகழ்வு இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ரூட் கேனால் ஸ்பேஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ரூட் கேனால் சரி பண்ணி பற்களை சரி பண்ண முடியும். எலும்புக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் போயிருச்சுன்னா யூஸ்வலா பெரிய பிக்கல் சர்ஜரி பண்ற மாதிரியும் இருக்கும். அவரோட நெக்ஸ்ட் கேள்வி என்ன, இந்த பற்களுக்கு கிரவுன் போடணுமா டாக்டர் அப்படின்னு. கிரவுன் வந்து பற்கள் கலர் மாறவே இல்லை, டூத் நல்லா இன்டாக்டா இருக்கு, கிரவுன் அவாய்ட் பண்ணலாமா, கிரவுன் அவாய்ட் பண்ணலாம். பற்கள் கலர் மாறிடுச்சு, கிரவுன் போடலாமா, கிரவுன் போடலாம். கிரவுன் போடுறதுனால பற்கள் கலரை வந்து பக்கத்து பல் என்ன கலர் இருக்கோ அதே கலர் கொண்டு வந்து கரெக்டா மேட்ச் பண்ண முடியும். ஆனா பற்களோட டிஸ்கலரேஷனோட அளவை பொறுத்து என்ன மெட்டீரியல்ல கிரவுன், என்ன மாதிரி கிரவுன், ஆர் கிரவுன் மட்டும் பண்ணணுமா, வெனியர் பண்ணணுமா, எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து பற்களை செக் பண்ணும்போது டிசைட் பண்ணி பண்ண முடியும்.